ஆதாம பார்த்து கேட்கிறாரு. ஏன்னா அவர்கிட்ட தானே, வீட்டுக்காரர்கிட்ட தானே கணக்கு கேட்பார். எப்ப பழத்தை சாப்பிட்டே? அவர் சொன்ன நான் இல்லை, ஏன்னா வீட்டுக்காரி தான் தந்தா. அவள்கிட்ட கேட்டா, ஏமா நீ பழத்தை சாப்பிட்டியான்னு கேட்டா, அது நான் இல்லை, நீர் உண்டாக்கின பாம்பு. இவருக்கு ஒரு சாபம், அவருக்கு ஒரு சாபம், அவருக்கு ஒரு சாபம். ஆண்டவருக்கு வேதனை தாங்க முடியாம ஆண்டவர் என்ன தெரியுமா செஞ்சார்? ஒரு தோல் உடையை எடுத்து அவங்களுக்கு உண்டாக்கி. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு தோல் உடையை அவங்களுக்கு உண்டாக்கணும்னா ஏதோ ஒரு மிருகத்தை அங்க கொண்டு இருக்கணுமா இல்லையா? ஆதாம் ஏவாள் அவங்க ரெண்டு பேரும் பார்க்கவே ஒரு மிருகத்தை அங்க பிடிக்கப்படுது. அந்த மிருகம் அங்க வெட்டப்படுது, அது புடைக்கிறது. அந்த மிருகத்துக்கு தெரியும் நான் ஒரு தப்புமே பண்ணல, என்ன பிடிச்சி அடிச்சு என்ன ரத்தம் எல்லாம் போகுது, என் தோலெல்லாம் உரிக்கப்படுது, நான் ஒரு தப்பும் பண்ணல. நான் உண்மையா இவங்க ரெண்டு பேருக்கும் தெரியும் எங்க மேல வர வேண்டிய கோபத்தை தெய்வம் அந்த மிருகத்துக்கு மேல காட்டுறாரு. எங்களையாக்க தோலை உரிச்சிருக்கணும், ஆனா இப்போ எங்களுக்கு பதிலா இன்னும் ஒரு ஆளுக்கு தோல் உரிக்கப்படுது, எங்களுக்கு பதிலா இன்னொருவர் அங்க ரத்தம் சிந்துகிறார். உங்களுக்கு சொல்லட்டுமா, நம்ம மேல உண்டுகிற கோபத்தை சுமந்து தீர்த்த ஒருவர் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. எத்தனை பேருக்கு இப்ப நம்பிக்கை இருக்கிறது? என்ன அங்க மாற்றி நிறுத்தி விட்டுக்கிட்டு ஒரு பாவமும் சரியாத ஒரு ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசுவை பிடித்து கொண்டு வந்து அவரை அடித்து அவரை ரத்தம் சிந்த வைத்தது என்னை நீதிமானாக மாற்றுவதற்காக, என்னுடைய நிர்வாணம் என்கிற பாவத்தை மறைப்பதற்காக. இந்த இயேசுதான் நல்லவர் என்று சொல்லுகிறவர்கள் கையை தட்டி வர ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம்.